சந்தேகக்காரர் மாதிரியே எல்லாம் தெரிஞ்சுக்கதான். அப்ப மாறு வயசுல வந்தா உண்மை என்னங்கிறது கண்டுபிடி. அந்த காலத்துல மன்னராட்சியில எல்லாம் அப்படிதான். மந்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பண்றியா மந்திரிகள் நல்லதே உங்களுக்கு தெரியாதா? இல்ல என்ன பண்ண சொல்றீங்க? பேசுறது அப்படிதான், காதுல விழுகிறது அப்படித்தானா? என்னோட சொல்றீங்க? வர்ற இடத்துல கிடைக்காதானே கையாடுற போல அங்கப்படியே அவங்கள்ட்டே பேசிட கூடாது. வந்தா ஏன்ட்ட தான் பேசணும். நீங்க சொன்னீங்கன்னா சரி சாமி, நீங்க பேசுங்க சாமி. நான் என்ன கேட்டேன் உங்கள்ட்ட? சாமி இல்ல, வேடுவர். வேடுவர். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் கேட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாகி இருந்து விட்டு தூங்குறேன். நான் பாத்திருக்கேன் என்னைக்காவது? என்ன சாமி? நல்லா என்னைக்காவது தூங்கி பாத்திருக்கியா? இல்ல நம்ம 2 பேருக்கு வீடு பக்கத்தான், வர வாய்ப்பு இல்ல, அதனால வரல. இல்ல என்னைக்காவது நான் படுத்து தூங்கி நீ பாத்திருக்கியா? நீங்க படுத்து தூங்கும் போது நான் என்னத்துக்கு வந்து பார்க்கணும்? மச்சான் சொல்லுங்க சித்தப்பா. அதான் சித்துக்களை கட்டுற அப்பா சித்தப்பா. நீ சொல்றது உண்மைதான். என்ன ராதா செல்வி என்ன வந்து அண்ணன் கூப்பிடுது, நீ மாமான்னு கூப்பிடுறான்னா அப்புறம் என்ன முறை? அதெல்லாம் முறையா முதல்ல அப்பல இருந்தே அண்ணன் என்ன கூப்பிடுது. இந்த பையன் மாமாங்க. மாத்தா இப்பதான் வந்தியா? ஐயா யார் நீங்கள்? அவங்கள்ட்ட பேசி இல்ல சாமி என்ன இங்க தொங்குது கழுகு மாமலை. ஆனா இங்க கரெக்டா இருக்காரு பாரு. அப்படின்னு சொன்ன என் முன்னாடி இதெல்லாம் வச்சு தைக்காத, கிண்டல் பண்ணுவாங்கன்னு. இல்ல அதுவே சரி விடு, நல்லதே நினையா எப்பவுமே. நான் நல்லா தான் நினைக்கிறேன். சிந்தனை எல்லாம் மேலோட்டமா இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. அது மேல இருக்கிறதுனால தான் கீழே போகுது. கருத்தாயாடு கருவிலங்கே நின்றாடு மெத்த கருத்தாடு மேல்மலையை நோக்காடு அப்படின்னு சொல்லி. நீங்க மானெல்லாம் தேடி வரல, என் தங்கச்சியை தானே தேடி வந்திருக்கீங்க. நீங்க உள்ள போங்க புள்ள வரும். ஏன் சுருக்கமா முடிக்கிறீங்க? எப்போதுமே நம்ம சம்பளம் குறைவுன்னு சொன்னாங்க. இல்ல 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 சம்பளம் அப்படியே பஞ்சப்படி பையன் அப்படி தள்ளி போடுவாப்ல வரும். ஏன் அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் நிறைவா கொடுப்பாரு. இது வரைக்கும் இந்த கை காசை கூட போட்டு கொடுத்துருக்காப்ல வெளியே. யாரையும் மனசு பாதிக்கிற மாதிரி பண்ணதே கிடையாது. யாரு எப்படி என்ன இப்படி அவரை பத்தி யாரு? அதெல்லாம் தம்பி வேற ஏதாவது குறை சொல்லுங்க. யாருன்னு இருக்கட்டும், வாய மூடுறா மோள. தங்கச்சி வள்ளியை தேடி வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ தங்கச்சி வள்ளி உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? வள்ளி எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? நீங்க அண்ணன் தம்பி 7 பேர் தானேயா? ஆமா. ஒரு பொம்பளை பிள்ளைய உங்க வீட்டில் இல்லையே, திடீர்னு எப்படி தங்கச்சி? அது இப்போ எதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்காக தான் உங்கள்கிட்ட அதை கேட்குறேன். இப்போ அந்த புள்ள போன இடத்துல ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்கல்ல, அந்த குழிக்குள்ள அந்த குழந்தைய போட்டது யாரு? வள்ளியோட அப்பா அம்மா யாரு? உங்க அப்பா அம்மா சொல்லக்கூடாது நீ. வள்ளியோட அப்பா. இங்க வரியா? நேரம் ஆகுதியா? நீ என்ன சௌரியமா பேசிட்டு இருக்க? வள்ளியோட நாரதரை சந்திக்க வந்தில்ல, வரும்போதே பாட்டு பாடிட்டு வரலாம்ல. நீ வந்து பேசிட்டு இருக்கோம், சரி பேசிட்டு அப்படியே நீ அவரை கூப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தண்ணி தொட்டின்னு பாட்ட ஆரம்பிச்சா. போச்சுரா, இதுல வேற கொஞ்ச நேரம் ஆக போகுது. அப்புறம் பாட்டை பாடி முடிச்சுட்டு உடனே அவரை கூப்பிட்டியா? எங்க இருந்தியா கூட்டி வந்தீங்க? நீங்க 2 இங்க இருந்தியா? அங்க இருந்தே நானும் வந்தேன். நீ எந்த அவர் வந்திருக்காரு போதுன்னு விடுறேன், சரியா? பார்த்துக்கங்க, என்னை பற்றி தெரியாது. இல்லை இல்லை இது நான் கேட்கறது வந்து இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. கையெல்லாம் நடுக்கல, நீயே ஆட்டுற. யாரு? ஆமாம் நானா ஆட்டுறேன். நல்ல வேலை. நாகேசனை இப்படி தான் பண்ணுவார். யாரு? வேஷம் போட முடியல, கொஞ்சோண்டு வாங்கிட்டு வாங்க. ஏன் வெள்ளச்சாமி? புருவம் போட முடியல அப்படின்னு சொன்னால் ஊருக்காரங்க ஏமாந்து போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு சரி இந்த பழக்கத்தெல்லாம் கொண்டு வராதீங்க. நீங்க என்ன பாருங்க, நீங்க உள்ள போங்க, புள்ள வெளில வரும். இவன் என்ன கரியா போறாளோ? இந்த பிள்ளை வெட்டு குத்துக்கெல்லாம் அஞ்சாதியோ. 15 தையல்னா சும்மா சாதாரண. ஆனா அன்னைக்கே வந்துச்சு, அதான் எனக்கு பெரிய ஆச்சு. 15 இல்ல, தப்பா சொல்றீங்க. 15 1 16 தையல். வீரமங்கை அது இரும்பு மங்கை மாதிரி. ஏப்பா எல்லாம் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கல, என்ன விஷயம்? தூங்கி எந்திரிச்சு வரீங்களா? முகரெல்லாம் உருண்டே இருக்குது. என்னது? ஆனா இது தூங்கவே தூங்க. பலப்பு குரமான்களே ஒரு மாணவர்கள் நீங்களே, பலப்பு குரமான்களே ஒரு மாணவர்கள் நீங்களே, பலப்பு குரமான்களே ஒரு மாணவர்கள் நீங்களே, பலப்பு என்னக்கு கடமையே தப்பியே தப்பியே, பலப்பு என்னக்கு கடமையே சுத்தமா கழுத்து பலப்பு குரமான்களே ஒரு மாணவர்கள் நீங்களே. யார்கால சிலர் வேடரே யாக்கணத்தில வேடரே எங்க யாக்குடத்தில் வந்து தேடரே
போ. எனக்கு இப்ப ஏன்டா வந்தோம்னு தோணுது. ஏங்க இல்ல இவ்வளவு வேண்டாம் வெறுப்பா ஆனா தேடி வந்தவரு மாப்பிள்ளை அப்படின்னா வேண்டாம் வெறுப்பாலாம் நான் சொல்ல. வேற என்ன பண்ண சொல்றியா? கட்டி பிடிச்சி முத்தமா கொடுக்க சொல்றியா வந்தவருக்கு? சிவசிவா. ஆமா சிவமணியா அவர் முத்தம் கேட்கிறாரா? நான் ஒன்னு கொடுத்துட்டு வந்துடவா? என்ன விளக்கல இல்ல கொடுப்போம். ஆமா போடு. ஏமா என்னங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன மாறு வயசுல வந்திருக்கீங்க? நீ சமயக்காரம்மா மாதிரியே வந்திருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் சமையல்காரம்லாம் இல்லை. நாங்கள் ரெண்டையும் அந்த அளவுக்கு தீவிரமா காவல் பார்க்குறோம். மறைமுகமாக கொரில்லா தாக்குதல் மாதிரி. நம்மளை குறவுங்கிற மாதிரி. 11 மணிகள் நாங்கள் சில்லு சில்லுன்னு இருந்தோம். தம்பி முத வந்து அரிசியை போட்டு முத தண்ணியை காய வச்சு அப்புறம் அரிசியை போட்டு அதுக்கப்புறம் அதை கொதிச்ச பின்னாடி வெந்துருச்சான்னு பார்த்து அதுக்கப்புறம் உப்பு போட்டு சுவையை சொல்கிறேன். அந்த உப்பு மாதிரி நான் நீங்களாம் அரிசி மாதிரி கடைசியில் அந்த உப்புங்கிறது சேர்த்தாதான் அது வந்து சாப்பிட நல்லா இருக்கும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் நீங்களாம் குப்பையில் போயிடுவீங்க. கடைசியில் உப்பு கலக்கிறது. ஏங்க அடுப்பை யாருங்க கொஞ்ச நேரம் தான் வரணும். நான் ரொம்ப இன்னொன்னு அரிசி அதிகமா போட்டா கூட அள்ளி தின்றலாம். உப்பு அதிகமா போட்டோன்னு வச்சுக்கோங்க முடியாது. அது கொண்டு போய் குப்பையில சேர்க்கணும் சேர்த்துரும். எது குறைச்சாலும் குப்பை தான். பாத்தியா கூட அணுகுண்டு. அது அணுகுண்டா யாரு குண்டுன்னு தெரியல. அது அவர் குண்டான்னு தெரியல. உங்களுடைய பார்வை எல்லாமே எதே மணிரண்ண மணிக வெள்ள மணிகரண்ண தஞ்சாவூர் போடு. மணிரண்ண மணிக வெள்ள மணிகரண்ண தஞ்சாவூர் திரண்டு கும்பகோண கண்ணம்மா கண்ணம்மா குட்டிரண்டு கும்பகோண கண்ணம்மா குணாம கூடுதடி என்னம்மா என்னடி முடியம்மா கண்ணுல என்னடி முடியம்மாவா கண்ணுல போடு. உங்களோடலாம் சேர்ந்த அண்ணனா என் பேரும் கெட்ட பேராயிரு. நீங்க ஆடியே நான் பார்க்கல. என்ன உங்களை தான் அடைச்சணும். உங்களை தான் அடைச்சணும். இதுல உங்களுக்கு கெட்ட பேர் ஆகி போயிருமா? ஏமா யாருமா ஆடணும்? வேடு வருந்த பிள்ளைங்க தானே வச்சுங்களே. உங்க ரெண்டு பேர் பத்தியா இருக்க இந்த ஊருக்குள்ள ஐயா ஊருக்குள்ள கேளுங்க ஐயா. சரியா நான் சொல்றேன் கேளியா. நீ இப்படியே இருக்கிறவங்கள்ட்டே பேசாத. ஏன்ட்ட பேசும்போது இது கெட்ட வழக்காது. அவங்கள்ட்டே பேசுறது. அவங்க நம்மளும் சரியா பேசிட்டு அப்புறம் எதுக்கு அவங்க அங்க உட்காந்துருக்காங்க அவங்கள பூரா இங்கே வர சொல்லுவோம். எல்லாம் எந்திரிச்சு வாங்க. அதாவது எதாவது இது உனக்கு மனைவி ஆக போகுது. இந்த பிள்ளைய நீ ஏன் கூட ஆட விட்டு பாக்குற அப்படின்னு நினைச்சினா அது வந்து பாக்குறவங்க உன்னை கேவலமா நினைச்சிருவாங்க. பரவாயில்ல இருண்டு போகுது. அசிங்கமா பேசுனாங்கன்னா காரி துப்பிட்டு போகட்டும். கேளியா இன்னொரு ஆம்பளையோட ஆட விட்டு பார்த்துட்டாப்லன்னு அசிங்கமா பேசுனாங்கன்னா நீ தப்பான முடிவுக்கு போயிட்டான்னா எதுக்கு தப்பான முடிவா? தப்பான முடிவுனா அதாவது மருந்து கிடந்த என்ன மருந்து குடிக்கணுமா? ஏய் அதெல்லாம் மானஸ்தம் பண்றதுமா. ஆமா எது நீங்க வந்து சகிப்புத்தன்மை உள்ள ஒரு தியாகி. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் போலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அது பார்வதி பாடினது. சுதந்திர யார் பண்ணது? சரி பாப்பா பாரதியார். உங்கள்ட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் வந்த வேலை என்ன வள்ளியை பார்க்கணும். அதனால தயவு செய்து இந்த பிள்ளை ஆர்வத்தை பார்த்தியாங்க பத்தியா கண்ணு என்ன முழிக்க முடியல முழுசா. உனக்காவது முழுக்கன்னு திறந்துருச்சு. இது என்ன கண்ணு முழிக்கல இந்த குட்டிக்கு. கண்ணு முழிக்காத குட்டியா இருக்கு. சிரிச்சுக்க. ஏமா யார் உங்க வீட்டுக்காரரா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆகல. அழைத்து வாருங்கள் வெள்ளி நாயகி சந்தி. நீ வேற பேசாம இருந்தா உனக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறு மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்ச கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்ச கயிறு
அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு அதுதான் மஞ்சள் கயிறு தாலி மஞ்சள் கயிறு தொட்டாலே சாக்கடிக்கும் இலக்கிட்டரு உயரு அண்ணே அதை தொடாதீங்க கரண்ட் தொட்டாலே என்ன அந்த பக்கம் பேச்சு இதை தொடாதீங்கன்னு தானே சொல்றேன் கரண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரண்டா தொட்டது முருகா முருகா உங்க தொட்டாலே சாக்கடிக்கும் இலக்கிட்டரு உயரு தொடாமலே சாக்கடிக்கும் பொண்ணு தாலி கயிறு பரமசிவன் கழுத்தினிலே பாம்பும் ஒரு கயிறு பரமசிவன் கழுத்தினிலே பாம்பும் ஒரு கயிறு அந்த பாம்பை விட பயங்கரமா பத்தினியின் அந்த பாம்பை விட பயங்கரமா பத்தினியின் கயிறு மஞ்சள் கயிறு தாலி மஞ்சள் கயிறு வாழு பையன் பட்டமிடும் நூலு கயிறு பொம்பர கயிறு கணவன் மனைவி பிரிந்திருந்தா சேர்த்து வைக்கும் சிவப்பு கயிறு அந்த கயிறு இந்த கயிறு ஆசை கயிறு பாச கயிறு எந்த கயிறு கேட்டாலும் மறுப்பதும் இல்லை ஆனா தாலி கயிறு மட்டும் கடன் கொடுப்பதும் இல்லை எந்த கயிறு கேட்டாலும் மறுப்பதும் இல்லை ஆனா தாலி கயிறு மட்டும் கடன் கொடுப்பதும் இல்லை மஞ்சள் கயிறு தாலி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு இது மகாலட்சுமி ராசி மஞ்சள் கயிறு என்ன நான் பாடுறேன் நீ திரும்பிக்கிட்டு கொட்டாய் இல்லை நம்ம இடத்து அப்படியே போனோம் தள்ளிடுவிய பேசாம இருக்க இது எது மானை தேடி வந்திருக்கார் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இதுன்னா எது அம்மா மானை தேடி வந்திருக்கார் மாட தெரிய வந்திருக்காரா ஆமா மானை தேடி வந்திருக்கார் எங்க தெரிய நீ வந்திருக்காரு அவருக்கு மேல இருப்பா போல இருக்கு மேல இல்ல அண்ணே நீங்க இடம் முடிங்கனே இப்ப அண்ணே உங்களுக்கு முன்னாடி இடம் முடிச்சார்ல இப்ப நீங்க இடம் முடிங்க என்ன ஏடி முடியா பேசுற அவருக்கு மேல இருப்பா போல இருக்குன்னா நான் அந்த வாக்குல நசுங்கி சார் ஏயா ஐயா எனக்கு தனியாவது ஒரு மைக் போடுங்க ஐயா இல்லப்பா நீ மைக்க அப்படி விட்டா தர மாட்டேங்கிற நீங்க இந்த பக்கம் இருந்து இடம் முடிங்கனே வெளிய போகுது கிளம்புங்க இப்படி சரி நீ அட போயா நேராச்சியா நீ மோன அம்பே நீங்க வந்து பொங்க சோறுலாம் வாங்கி தின பழக்கம் இல்லையா மானை தேடி வந்திருக்காரா நாங்க ரெண்டு பேரும் மானை பார்க்கலன்னா இடத்துக்கு தலைவிட்ட பேசணும் ஆனா நல்ல நானா பாக்குறடி என்ன வந்து சொல்லி தொலைலாம்ல புடுங்குன அப்ப தலை வலிக்குதா உனக்கு சரி வந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணுமே ரெண்டு பேரும் வரவேற்பு கொடுத்தீங்களா ஆம்பளை எல்லாம் அப்படி தாப்பா இருப்பாங்க அண்ணே இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா அண்ணே ஏன் போய் பின்னாடியே ஒளிஞ்சுக்கு நிக்கிறீங்க இந்த பக்கம் வாங்க இப்படி வாங்க அப்பா வரவேற்பு கொடுத்தீங்களா எப்படி கொடுத்தீங்க வாங்க வேறுவரே வந்து விடுங்கள் நீங்க ஏமா நீங்க கொடுத்தியா நீ எப்படி கொடுத்த வாருங்கள் விடுவரே குஞ்சரங்கள் மலிந்தது குஞ்சரங்கள் மலிந்தது சேரநாடு முத்துக்கள் கிடைக்கப்படும் பாண்டிய நாடு சோழ நாடு சோரோடைத்து என்பது போல வடமுறுதிய நாடு சோழ நாடு இருந்தாலும் எங்கள் தொண்டை நாட்டை சார்ந்த இந்நிலத்திற்கு வருகை தந்த நீங்கள் என்னிடம் உள்ளது உள்ளபடி இன்னும் தெளிவாக எடுத்துரைத்தால் என்னிடம் இருந்த அதற்கு தக்க பதில் எதிர்பார்க்கலாம் அந்த காரணத்தை எடுத்து என்ன மறுபடியும் தூங்கணுமா ரெண்டு பேரும் அதாவது இது ரெண்டு இங்க என்னச்சுன்னா நமக்கு தூக்கம் வந்துடும் அதனால தயவு செய்து நீங்க கிளம்புங்க இந்த வண்டி ஓட்டும் போது வண்டி ஓட்டுற ஒரு பக்கத்துல இருந்துட்டு வான்னு கொட்டாய் விட்டு அந்த வண்டி ஓட்டுறவருக்கு தூக்கம் வந்துடும் அதனால மூதேவி எந்திரிச்சு போய் அப்படின்னால அப்படிம்பாங்க அது மாதிரி நான் உங்களை சொல்லல அது மாதிரி சொல்லல சாடையெல்லாம் பேசல இது வந்தோடனே உள்ள விரிச்சு கொடுத்து இதுக்கு மேல அப்பா அண்ணே எழுப்பிட்டு வேலை என்ன அது நல்லாவாயா இருக்கும் நீங்க போய் நீங்களா எந்திரிச்சு வந்தா தானே நல்லா தனித்தனியா உட்கார்ந்து போய் அந்த துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு ஆமா துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு அப்புறம் தான் தூங்குறீங்க துணியை மடிக்கலாம் மணியை எப்படி மடிக்க முடியும் நீ சிரிப்பு காட்டாத எனக்கு வயித்து வலிக்குது அகிலம் சந்தனமும் அழகுளிர வளங்கொழிக்க புண்ணியங்கோங்கும் தலை தோங்கி மனம் பரப்ப பார்க்கும்